ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உரிமை தொகை சம்மந்தமாக 1000 ரூபாய் திட்டம், அடுத்தது இப்போ 5000 ரூபாய் செலுத்தியிருந்தாங்க, அது சம்மந்தமாகவும் மத்திய அரசு தரப்புலேருந்து 12000 ரூபாய் செலுத்த போகிறாங்க, அது சம்மந்தமாகவும் பிஎம் கிசான் ஸ்கீமில் 6000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் செலுத்த போகிறாங்க, இது சம்மந்தமாகவும் தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுன்னு வரும். இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொய்யான தகவலை பரப்பாதீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் தொடர்ச்சியாக போட்டு வரீங்க. இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோலே ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அதை இன்னைக்கு நான் முக்கியமாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். இதை மென்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் இம்பார்ட்டன்டான பாயிண்டாக கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறதுனால அந்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட் தெரியாத போயிடுது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 2000 ரூபாய் வரவுக்கான ஒரு சில அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6000 ரூபாய் பிஎம் கிசான் தொகையிலிருந்து 8000 ரூபாய் உயர்ந்து அனைவருக்கும் கிடைக்க போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கூடுதலான இம்பார்ட்டன்டான பாயிண்டாக இன்னொரு கிரேஸ் பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணாலும் தயவு செய்து அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் செக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா போதுமானது அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணி தான் வாட்ச் பண்ணுவீங்க. அதனால் அதை மட்டும் தான் கரெக்டாக வாட்ச் பண்ணவே இந்த வீடியோவில் போதுமானது அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி ரெகுலராக ரூபாய் 1000 ஸ்கீம் எப்படி பெறுவது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக போட்டு வந்திருந்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் புதிய விண்ணப்பம் மீண்டும் வராது அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியாக சொல்லி வராங்க. ஆனால் நம்ம சேனலில் மட்டும் தான் அப்டேட்டாக கொடுத்துருந்தோம். அதே போல் தமிழ்நாடு அரசு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்திற்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகலை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் செலுத்தும் போது 3000 ரூபாய் + 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் தமிழக அரசு செலுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நம்ம வீடியோ ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா அப்போ 5000 ரூபாய் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொய்யான தகவலாக சொல்லாதீங்க, 5000 ரூபாய் போடுறது சுலபமானது இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் காலையில் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் 5000 ரூபாய் செலுத்தினதுக்கு அப்புறம் அது உண்மையான தகவலாக மாறிடுச்சு. அதே போல தான் இப்போ மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா 12000 ரூபாய் போடுறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி தகவல் வெளியே இருக்குது. இது சம்பந்தமாகவும் நம்ம இப்போ 3 நாட்களாக தொடர்ச்சியாக வீடியோ போட்டு வரோம். இதுலேயும் நிறைய பேர் அது போல கமெண்ட் பாக்ஸ் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸ் ஆனில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு, மாநில அரசு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களோட வங்கி கணக்கு 21000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொகை வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இது ஃபுல்லாக தவற விடாத நீங்கள் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் கண்டிப்பாக தேவைப்படும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். எந்த ஒரு யூடியூப் சேனலையும் எந்த ஒரு யூடியூப் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மக்களுக்கு புரியும் வகையில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நம்ம மட்டும் தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரேஸ் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வீடியோவில் சென்டரில் தான் சொல்கிறது வழக்கம். அதனால் அது ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும் தான் அது என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இப்போ ரீசனாக கிடைச்சிக்கிற அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ரீசனாக பிப்ரவரி 13ஆம் தேதி அவங்களோட வங்கி கணக்கில் வர வச்சிருந்தார். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே புதிய விண்ணப்பமாக அப்ளை பண்ணாதவங்க நிறைய பேர் ரிஜெக்ட் ஆனவங்க எல்லாருமே அரசு அலுவலகங்களை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முயற்சியை நோக்கி விஓ ஆஃபீஸ், அடுத்தது வருவாய் கோட்டாட்சியர் ஆஃபீஸ், இது போல் பார்த்தீங்கன்னா இ-சேவை மையங்கள் தொடர்ச்சியாக போய் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கேட்டு வராங்க அப்படின்ற தகவல் வெளியே இருக்குது. இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் சமீபத்தில் தகுதி வாய்ந்த 1.31 கோடி பயனாளிகளின் வங்கி கணக்கில் ஒரே தவணையாக ரூபாய் 5000 ரூபாய் வர வைக்கப்பட்டிருந்தது. இந்த அதிரடி அறிவிப்பு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக முதலமைச்சர் கூடுதல் வாக்குறுதிகளை மென்ஷன் பண்ணியிருந்தார். இதனையொட்டி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக லட்சக்கணக்கான பெண்கள் இப்பொழுது புதிய விண்ணப்பம் சமர்ப்பிக்க அரசு அலுவலகங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஓ ஆஃபீஸ், அடுத்தது வருவாய் கோட்டாட்சியர், தாலுகா ஆஃபீஸ், இ-சேவை மையங்களில் தொடர்ச்சியாக போயின்னு வராங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃபீஸில் முக்கியமாக பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்களுடைய ரீஅப்ளை ஆப்ஷன் தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி போயின்னு வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த 5000 ரூபாய் மாநில அரசு மூலியமாக செலுத்துறது
பிப்ரவரி மாதத்துக்கான வழக்கம் போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் செலுத்துகிற 1000 ரூபாய் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முன்பண தவணையாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 மாதங்களாக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் இந்த உரிமை தொகையும் வந்து சேர்த்து 2000 ரூபாய் மொத்தம் பிப்ரவரி மாதத்துக்கான 1000 ரூபாய், அடுத்தது மார்ச் ஏப்ரல் மாதத்துக்கான 2000 ரூபாய், மொத்தம் 3000 ரூபாய் 3 மாதங்களுக்கான 3000 ரூபாய் வந்து செலுத்திட்டு, அது மட்டும் இல்லாமல் கோடைகால சிறப்பு தொகுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் முதலமைச்சர் வந்து செலுத்தியிருக்கார். இதுதான் வந்து ஒரு புதியான தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். கோடைகால சிறப்பு சமாளிக்க வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு வழங்கக்கூடிய கூடுதல் தொகை 2000 ரூபாய் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த கோடைகால சிறப்பு தொகுப்பு சம்பந்தமாக ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது தொடர்ச்சியாக வாட்ச் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது மட்டும் இல்லாமல் அடுத்த இலக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2000 ரூபாயை வந்து உயர்வு சம்பந்தமாகவும் வாக்குறுதிகளை வந்து முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். இந்த நிதி உதவியுடன் மற்றொரு முக்கிய அறிவிப்பு முதலமைச்சர் வந்து வெளியிட்டிருந்தார். அவர் வந்து ஒரு காணொலியை வந்து வெளியிடும் போது திராவிட மாடல் அரசு 2.0 ஆட்சியில் அடுத்த முறை திமுக ஆட்சி அமைந்தால் தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 1000 மாதம் உதவித்தொகை 2000 ரூபாய் உயர்த்தப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார் அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இரட்டிப்பு உயர்வு சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இத்திட்டத்தில் விண்ணப்பிக்காத அல்லது தகுதி பெறாத பெண்களிடையும் பெரும் எதிர்ப்பையும் வந்து ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணும். எதிர்பார்ப்பையும் வந்து ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலயமா அதாவது 2000 ரூபாய் இதுக்கு மேலே வந்து செலுத்த போகிறாங்க அடுத்து வர தவணைகள்லாம். அதனால் முன்கூட்டியே விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணாதவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுனால அப்ளை பண்ண தயாராகி வராங்க. புதிய விண்ணப்பங்கள் தற்போதைய கள நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஒரே நேரத்தில் 5000 வங்கி கணக்கில் வந்ததும் எதிர்காலத்தில் 2000 ரூபாய் கிடைக்கும் என்ற வாக்குறுதிகளும் பரவியதனால தமிழகம் முழுவதும் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் இ சேவை மையங்களில் பெண்கள் கூட்டம் அதிகமாக வருகின்றனர். குறிப்பாக முன்பு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் விண்ணப்பிக்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அப்படின்றது தான் வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணலாம். குறிப்பாக வந்து இந்த 5000 ரூபாய் தொகை வந்ததும் 2000 ரூபாய் சேர்த்து வந்து கொடுக்க போகிறாங்க, அதாவது வந்து 1000 ரூபான்றது 2000 ரூபாய் உயர்த்த போகிறாங்க அப்படின்றவங்க நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்து அப்ளை பண்ணாதவங்க, புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்க எல்லாருமே வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் இ சேவை மையங்களையும் வந்து பெண்கள் வந்து கூட்டமாக வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் நமக்கு தகவலை வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எப்போ புதிய விண்ணப்பம் வருது அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இருப்பினும் தற்போதைய நிலவரன்படி புதிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்வது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்றதையும் வந்து அந்த அரசு ஆஃபீஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அரசு அலுவலகங்கள் வரும் பெண்கள் தற்போதைய கணக்கெடுப்பு அல்லது முகாமில் நடைபெறவில்லை என்றும் புதிய விண்ணப்பம் அறிவிப்பு வந்தது பிறகே விண்ணப்பங்கள் பெற முடியும் அப்படின்றத அதிகாரிகள் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் இதுதான் வந்து நோட் பண்ண வேண்டியது. ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மட்டுமே மேல்முறையீடு அப்பீல் செய்ய தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களோட ஸ்டாலின் முகாமில் ஏற்கனவே புதுசாக வந்து அப்ளை பண்ணிட்டு அவங்களில் ஒரு சிலவங்க நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க மட்டும்தான் மேல்முறையீடு செய்யலாம் அப்பீல் செய்யலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு வந்து போயின்னு வருது. யாருமே வந்து புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான ஆஃபீஸ்க்கு வந்து வர வேண்டாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து திரும்ப வந்ததுன்னா கண்டிப்பாக அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக மக்களுக்கிடையே ஒரு முக்கியமான கோரிக்கையும் வந்து வைக்கப்பட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து ரேஷன் பயனாளர்கள், மகளிர்கள் மற்றும் மக்கள்கள் எல்லாருமே வந்து இந்த கோரிக்கையை வந்து தொடர்ச்சியாக வந்து வச்சுன்னு வராங்க. அதாவது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகுப்பு வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ண வராங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களுக்கு 5000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் உரிமை தொகை 3000 ரூபாய் வந்து செலுத்திட்டார். இருந்தாலும் 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகுப்பு அப்படின்ற பேரில் தான் வந்து வழங்கப்பட்டிருக்குது. இந்த சிறப்பு பணம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டை பயனாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகளிர்களிடையே மற்றும் மக்களுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு பயனாளிகள் வந்து இந்த 2000 ரூபாய் கோடை காலம் வந்து எல்லாருக்கும் தான் வந்து வருது, அதனால் எல்லாருக்கும் கோடை காலம் வரதுனால இந்த 2000 ரூபாய் வந்து செலுத்தணும் அப்படின்ற கோரிக்கை வந்து தொடர்ச்சியாக வந்து வச்சுன்னு வராங்க. இது அனைத்து ரேஷன் அட்டை பயனாளர்களுக்கும் 2000 ரூபாய் வழங்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் நமக்கு அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு திட்டம் வந்து செயல்பட்டு வந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். PM கிசான் திட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு 3 தவணையாக 2000 2000 2000 அப்படின்னு சொல்லிட்டு 6000 ரூபாய் தவணையாக வந்து செலுத்தின்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் 8000 ரூபாய் வந்து அப்டேட் வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் தரப்பில் வந்து கோரிக்கையும் வந்து எழுந்து வருது. இப்போ பட்ஜெட்டில் கூட வந்து இது சம்மந்தமாக வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்பட்டது. 6000 ரூபாய் தொகை வந்து 8000 ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு உயர்த்தத்துக்கு
அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியே இருக்குது. குறிப்பாக வந்து சிறு குறு விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6000 ரூபாய் மத்திய அரசு வழங்கி வருகிறது. 4 மாதங்களுக்கு தலா 2000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 தவணைகளாக இத்தொகையை வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இத்தொகை உயர்த்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோட விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதனையொட்டி பிப்ரவரி மாதம் இப்போ வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இதுக்கான தகவல் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிஎம் கிசான் பயனாளிகள் வந்து எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் வந்து அப்டேட் வந்து வெளியே வரல. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கும்போது இதுக்கான அப்டேட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. அதே போல தான் நம்ம சொன்னது போல தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியல் யுத்தம் இப்போதையே வந்து தொடங்கிவிட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக குறிப்பாக இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கலைஞர் மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைகால சிறப்பு தொகுப்பு நிதி அப்படின்ற மாதிரி வந்து சேர்த்து ஒரே தவணையாக 5000 ரூபாய் வழங்கியது மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்றுள்ளது அப்படின்றது வந்து வரவேற்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு போட்டியாக மத்திய பாஜக அரசு ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அப்படின்றத மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலம்லாம் வந்து பரவின்னு வர ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இன்ஃபர்மேஷன் சம்மந்தமாக நம்ம சேனல்லே ஏற்கனவே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை வந்து பார்த்தவங்க இந்த வீடியோலாம் வந்து இந்த ஆப்ஷன்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி ஆப்ஷனுக்கு வந்து டேரெக்டாக வந்து போயிடலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து தமிழகத்தில் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்க்க முக்கியமாக பயனாளிகள் வங்கி கணக்கில் ரூபாய் 12,000 வரை வரவு வைக்க டெல்லி மேலிடம் அதிரடி திட்டம் வகுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து நேற்று வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ண போலே சமீபத்தில் திருச்சிக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படின்னே வந்து சொல்லலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக நிர்வாகிகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை வந்து ஆலோசனையாக வந்து நடத்தியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் வந்து பேசப்பட்டிருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் குறிப்பாக வந்து தமிழக அரசு ரூபாய் 5000 திட்டம் பெண்களிடையே பெரும் வரவேற்பை வந்து பெற்றுள்ளது அப்படின்றத வந்து பெரும் தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தியுள்ளது. இதை முறியடிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில ஆலோசனைகளாக வந்து நடத்தினாங்க அப்படின்ற தகவல்கள் வந்து வெளியாயிருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிக்கல்லையும் வந்து அஃபிஷியலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். முக்கியமாக இந்த தொகையை வந்து முறியடிக்க, அதாவது இந்த 5000 ரூபாய் இந்த கொடுத்ததையும் தாண்டி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதோட மெகா ஆஃபரை வந்து மக்களுக்கு வந்து அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு வந்தாங்க. இதில் மத்திய அரசின் கேஸ் மானியம், அடுத்தது உர மானியம், அடுத்தது நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது போல பிரதமரின் கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்ற பிஎம் கிசான் திட்டத்திலிருந்து இது போல ஒட்டுமொத்த திட்டத்தையும் வந்து கூட்டிணைச்சி பல்வேறு திட்டங்கள் வாயிலாக நிலுவைத் தொகையாக இருக்கிறது எல்லாமே ஒருங்கிணைச்சி அவற்றின் ஒட்டுமொத்தமாக ரூபாய் 12,000 ரூபாய் பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தணும் அப்படின்றத வந்து பேசப்பட்டிருந்தது ஆலோசனை கூட்டத்தில் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. எப்படி வந்து கோடைகால சிறப்பு தொகுப்பும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 3 மாதத்துக்கான தொகையும் வந்து சேர்த்து 5000 ரூபா வந்து போட்டாங்களோ அதே போல் மத்திய அரசில் இருக்கிற கேஸ் மானியம் திட்டம், அது மட்டும் இல்லாமல் உர திட்டம், அது பிஎம் கிசான் திட்டம், இது போல் ஒரு சில திட்டத்தின் மூலயமா வந்து மென்ஷன் பண்ணி 12,000 ரூபாய் வரைக்கும் வந்து கூட்டுத்தொகையாக வந்து பயனாளிகளுக்கு வந்து செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஆலோசனைப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்து வெளியாகிருக்குது. இது முக்கியமாக அவங்களோட வங்கி கணக்கில் தான் வந்து செலுத்தணும். டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலியமாக தான் வந்து பணம் வந்து போய் சேரணும் அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து ஆலோசனை கூட்டத்தில் பேசுனதா நமக்கு வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கான அஃபிஷியல் அறிவிப்பு வந்து இன்னும் வந்து வெளியிடலை. இதுக்கான அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்ற நம்ம அலசி ஆராயும் போது முக்கியமாக ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருந்தது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் முக்கியமாக வந்து நோட் பண்ணது தான் 2026 சட்டமன்ற தேர்தல் எலெக்ஷன் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு அப்புறம் அறிவித்ததுக்கு அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகை வரும்போது இந்த வரலாற்றில் சிறப்புமிக்க அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகியுள்ளது. அதாவது எலெக்ஷன் டேட் அறிவித்ததுக்கப்புறம் பிஎம் வந்து தமிழகத்துக்கு வரும்போது இந்த வரலாற்றில் சிறப்புமிக்க இந்த அறிவிப்புகள்லாம் வந்து வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது முக்கியமாக வந்து தமிழகத்தில் பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதி வந்து எதிர்பார்க்கப்படுது. அதனால் 12,000 ரூபாய் தொகை வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் ஒரு சில ஆவணங்கள்லாம் வந்து தயாரிகள் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிரைட்டீரியாலாம் நீங்கள் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நேற்று வீடியோலையும் அதுக்கு முந்தின வீடியோலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆதார் அட்டை கம்பல்சரியாக வந்து சரியாக வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் திட்டத்தில் இகேஒய்சி வந்து ஒன்று வரைக்கும் நீங்கள் சரியாக பண்ணாத இருந்தீங்கன்னா விவசாயிகள் கண்டிப்பாக இகேஒய்சியை கரெக்டாக வந்து பண்ணிக்கங்க. அடுத்த தவணை உங்களுக்கு செலுத்தும் போது இகேஒய்சி சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும். வங்கி கணக்கு விவரம், பாஸ் புத்தகம், ஐஎஃப்எஸ்சி கோடு இது எல்லாமே வச்சு இகேஒய்சி கரெக்டாக வந்து பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நில உரிமை ஆவணம் பிஎம் கிசானில் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்க கவலைப்பட தேவையில்ல. பட்டா சிட்டெல்லாம் வந்து கொடுத்துருப்பீங்க. அடுத்தது மொபைல் நம்பர் ஏற்கனவே வந்து நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி
ஆதார் கார்டில் இணைக்கப்பட்டிருக்கணும். அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பிஎம் கிசானில் சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்களே வந்து கொடுத்துருந்துருப்பீங்க. அதனால் வந்து வருத்தப்பட தேவையில்ல. முக்கியமாக ஆதார் கார்டும் உங்களோட வங்கி கணக்கு விவரம் ஆதார் கார்டில் இணைச்சிருக்கீங்களா அப்படின்றத 1 செகண்ட் வந்து செக் பண்ணிங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து நேற்று வீடியோலேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தையும் மாநில அரசு மூலியமாக வந்து உங்களுக்கு தொகை வந்து வரணும்னா ஒரு சில கிரைட்டீரியாவை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வீடியோ லாஸ்ட்டில் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதில் முழு தகுதி விவரம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் போது வயது பொறுத்த அளவுக்கு 21 வயது நிரம்பிய பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம். புதிய விண்ணப்பம் வந்ததுக்கப்புறம் அதுக்கான தெளிவான அறிவிப்பு வந்து நம்ம சேனல்லே வந்து மென்ஷன் பண்ணோம். முக்கியமாக வந்து தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக வந்து இருக்கணும். முக்கியமாக இன்ஃபர்மேஷன்லேயே ஒரு மிகப்பெரிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ப்ரூஃப் வந்து ரேஷன் அட்டை கம்பல்சரியாக கட்டாயம் வந்து வச்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வருமான வரம்பு பொறுத்த அளவுக்கு குடும்பத்தின் ஆண்டு வருமானம், ஒட்டுமொத்த குடும்ப மெம்பர்களின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சொத்து வரம்பு பொறுத்த அளவுக்கு 5 ஏக்கராவுக்குள்ள புஞ்சை நிலமும் 10 ஏக்கராவுக்குள்ள நஞ்சை நிலமும் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் மின்சார பயன்பாட்டு 3600 யூனிட் குறைவாக வந்து பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக கனரக வாகனங்கள் காரு எதுவுமே வந்து வச்சிருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கோ பணம் ரெகுலராக வந்து வாங்குறதுக்கோ நீங்கள் வந்து தகுதியற்றவர்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து கிரைட்டீரியாலாம் வந்து மீறும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து நடுவில் பணம் ஸ்டாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கும் நிராகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த அறிவிப்புகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைட்டீரியா சம்மந்தமாகவும் இப்போ ரீசனாக வந்து ஒரு அப்டேட் வந்து வெளியே இருக்குது. அதையும் நேற்று வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதனால் அந்த பாயிண்ட் நான் வந்து திரும்ப வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து அவசியம் இல்லை. நேற்று வீடியோ வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த ஆப்ஷனில் என்னென்ன வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். குறிப்பாக வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லணும்னா 1000 ரூபாய்ன்றதை 2000 வந்து உயர்த்த போகிறாங்க அப்படின்றதுனால புதிய விண்ணப்பம் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவை தளர்த்த போகிறதா வந்து ஒரு சில தகவல் வந்து வெளியே இருக்குது. அதனால் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி புதிய பயனாளிகள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இவங்களாம் புதுசாக வந்து அப்ளை பண்ணணும். அதாவது மத்திய அரசு மாநில அரசு தொகையும் வந்து கிட்டத்தட்ட கூட்டுத்தொகையை 21,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து 12,000, அடுத்தது வந்து 5,000 ரூபாய் உரிமை தொகை, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசா 3,000 ரூபாய், அடுத்தது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். இது மட்டும் இல்லாமல் பிஎம் கிசான் தொகை 8,000 ரூபாய், 3 தவணையாக வந்து பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய். இது போல் கூட்டுத்தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு 21,000க்கு மேலே வந்து வந்திருக்கும். அதை வந்து நோட் பண்ணிங்க. இந்த தொகையெல்லாம் கரெக்டாக வந்து உங்களுக்கு வரணும்னா பணம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்தோம்னா ஆதார் கார்டை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வங்கி கணக்கில் வந்து லிங்க் பண்ணி வந்து வச்சிருக்கணும். டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலமா கவர்மெண்ட்லேருந்து பேமெண்ட் செலுத்தும் போது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதன் மூலியம் தான் வந்து பணம் வந்து செலுத்துவாங்க. யாராருக்கெல்லாம் பணம் கிரெடிட் ஆகாத இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வங்கி கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தால் பணம் வர வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நோட்டீஸாக வந்து விட்டுருந்தாங்க. இதுவும் வந்து ஒரு குறிப்பிட்டமான இன்ஃபர்மேஷன். இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சேர்ந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுடைய 3-4 பேங்க் அக்கௌண்ட் ஒரு சிலவங்க வந்து வச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் பிரைமரியாக ஆதார் கார்டை வந்து என்பிசிஐ லிங்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதை லிங்க் பண்ணினாவே எந்த ஒரு தொகையாக இருந்தாலும் மத்திய அரசு மாநில அரசில் வந்து செலுத்தும் போது கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு மத்திய அரசு மாநில அரசு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுலேருந்து 12,000 தொகை, இதை எல்லாமே வந்து சேர்த்து சம்மந்தமாக டீட்டெயிலான அப்டேட் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்கேன். இதை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக வந்து அமையும். மேலும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது, இந்த ஸ்கீமில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்க. எந்த ஒரு சேனல்லையும் நீங்கள் கேட்குற கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ண மாட்டாங்க உடனடியாக. நம்ம சேனலில் மட்டும்தான் எல்லா கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும், உங்களுக்கான சொல்யூஷன் வந்து ஷேர் பண்ணுவோம். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.